ஹாய் மக்களே! இந்த வீடியோ எடுத்து ஒரு 3, 4 வீக்ஸ் ஆயிடுச்சு. அதாவது 1 மந்த் லேட்டர் ஆயிடுச்சு. நாங்க ஃபேமிலியா காஞ்சிபுரம் போயிருந்தோம். இது வந்து அன்னைக்கு காலைல வீட்ல இருந்து கிளம்பும்போதே ஒரு 7 மணிக்கு கிளம்புனோம். அங்க போய் ரீச் ஆகும்போது மணி 10:30 ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அங்க கோயில் போயிட்டு, அங்கேருந்து நேரா காலைல ஃபர்ஸ்ட்டு வரதராஜர் கோயில் போனோம். காலைல அங்க போய் டிஃபன் சாப்பிட்டு சாமி பார்க்கலான்னு. 10:30, 11 மணி ஆச்சு. நல்ல வெயில் அன்னைக்கு ஆனா. பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ் கோபுரம். இது உள்ள போனதும் நம்மளுக்கு உற்சவம் சாமி மஞ்சள் பண்ணுவாங்கல்ல. அதாவது திருமஞ்சனம் பண்ணுவாங்க. அந்த மண்டபத்துக்கு எதிர்பக்கத்துல இருக்கிற இடம். வரதராஜர் கோயில். இந்த சிற்பம் பாருங்க. ஒரே கல்லுல அழகா 2 பக்கம் குதிரை இருக்க மாரி அதுல எத்தனை மனித உருவங்கள் வரைஞ்சிருக்காங்க. செதுக்கியிருக்காங்க பாருங்க. இது வந்து அதுக்கு எதிர்பக்கத்துல இருக்கிற சக்கரத்தாழ்வார் சன்னதி. இது கொடிமரத்துக்கு எதிர்பக்கம் இருக்கிற ஓய்வெடுக்கிற மண்டபம். இவர்தான் வரதராஜர். உள்ள இப்படிதான் இருப்பாரு மூலஸ்தானத்துல. வரதராஜர் வந்து சாலக்கிராம கல்லால் ஆனவர். உயரமா இருப்பார் மூலஸ்தானத்துல. நம்ம இந்த கோயில்ல பார்க்குற எல்லா சன்னதியுமே ஏதோ ஒரு வகையில தரையிலிருந்து கொஞ்சம் உயரமா இருக்கும். படிக்கட்டு ஏறி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லன்னு பார்க்குற மாதிரி இருக்கும். வரதராஜர் வந்து செகண்ட் ஃப்ளோர்ல பார்க்குற மாதிரி இருக்கும். அம்பாள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்க்குற மாதிரி இருக்கும் தாயார் சன்னதியை. இது வந்து தாயார் சன்னதி பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு உற்சவம் சாமி ஊஞ்சலாட்டுற மண்டபம் மாதிரி தான் இந்த இடம். இங்கே உட்காந்து ஃபோட்டோ வியூ எடுக்க நல்லாயிருக்கும். இது சிங்கெல்லாம் பாருங்கள். அந்த ஒரு தூணில் எவ்வளோ அழகாக இருக்குது. இது சுற்றி 4 தூண் தான். இந்த 4 தூணோட வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது இந்த கலை சிற்பங்க ஜன்னல் மாதிரி அமைப்பு பாருங்கள். நம்ம வீடுல கூட இப்போல்லாம் இந்த ஜாலி கம்பின்னு வச்சு கொண்டு ஜன்னல் வைக்கிறாங்கல்ல, சிமெண்ட் ஜன்னல். அந்த அமைப்பு இதுலேருந்து ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கு பாருங்க. அது சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் பாருங்க. அந்த டிசைன் தான் இருக்கும். இதோ இருக்கிற இந்த சக்கரம் மாதிரி இருக்கு, சங்கு மாதிரி அமைப்பு கண்டினியூவா இருக்கு பாருங்க. அதுல வந்து நாங்க பார்த்ததுல ஒவ்வொரு கிருஷ்ணர் உருவங்கள் வித்தியாச வித்தியாசமா அழகா இருந்தது. இது மேல இருக்கிற ஓவியம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய ஓவியம். இது வந்து ஷைனிங்காவே இருக்கும். அந்த சொரசொரப்பு தன்மை நம்ம போயிடும். இப்ப இருக்கிற ஓவியம் செவுத்துல வரையும்போது கொஞ்ச நாள்ல. பட் இந்த ஓவியம் அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் கொடுத்து அந்த கோல்டு, பிளாக்ல பண்ணியிருப்பாங்க. பட் இது ஷைனிங்னஸ் போல. இது மேல சீலிங்ல இருக்கு. நாங்க பெருமாள் சன்னதிக்கு போகிற வழியில பார்த்தீங்கன்னா, இது மாரி இருந்தது. தொட்டு பார்த்தேன். இப்பயும் அது அவ்ளோ ஷைனிங்கா அவ்ளோ அழகா இருக்கு. 2வது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. முழுசா உருவம் நம்மளுக்கு தெரியலனாலும், அதோட வடிவமைப்பு இவ்ளோ உயரத்துலேருந்து பார்க்கும்போது கூட அழகா தெரியுது பாருங்க. அந்த ஆஞ்சநேயர் பாருங்க. பழைய ஆஞ்சநேயரு. அந்த விளக்கு தான் பாருங்க தூண்லாம். ஓவியத்துல இருக்கிற தூண் பாருங்க. இதுல அந்த பெண்கள் பாருங்க எவ்வளோ அழகா நளினமா பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு கிருஷ்ணர் இருக்காரு. நர்த்தன கிருஷ்ணர். இந்த ஓவியங்கள்ல இருக்கிற காட்சிகள்லாம் பாருங்க. அந்த எல்லோ மிக்சிங்ல பட் இன்னமும் அந்த ஓவியங்கள்லாம் அந்த அளவுக்கு அழியாம அப்படியே ரொம்ப அழகா இருக்கு. இதுதான் அந்த காலத்து சிற்பக்கலை. இது வந்து கோல்டன் சூரியன் இது பல்லி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த பகுதி. இதுதான் வந்து வரதராஜ பெருமாள். அதாவது அத்திவரதர் இருக்கிற குளம். இங்கே தான் இருக்காரு. அந்த உள்ள எல்லோ கலர் காட்டணும்ல அதில். இது வந்து சக்கரத்தாழ்வார் சன்னதி. அந்த பக்கம் காட்டிருக்கு. இங்கே ரொம்ப அழகாக இருக்கார் சக்கரத்தாழ்வார். ரொம்ப பெரியவராக ரொம்ப அழகாக இருக்கார். இதில் தான் நம்ம அத்திவரதராஜர் இருக்கார். வள்ளி கொண்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லோ கலர் மண்டபத்தில். ரொம்ப வடிவமைப்பு இல்லைங்க. ஒரு குளம்
இது உள்ளதான் அத்திவரதர் வச்சிருக்காங்க. இந்த முன்னாடி இருக்க மண்டபத்துல. நாங்க கடைசியா எல்லாத்தையும் பார்த்துட்டு, மதியம் சாப்பிடறதுக்கு முன்னாடி இங்க வந்து பார்த்துட்டு போறதுக்கே மணி 12 ஆயிடுச்சு இந்த சன்னதியில. ஆமா. இது உள்ளதான் அத்திவரதர் வச்சிருக்காங்க அடியில. ரொம்ப கலைநயத்தோட பண்ணியிருக்காங்க பாருங்க. படிக்கட்டுலாம் மக்கள்லாம் அழகா ஏன்னா மீன் நெறைய இருக்கறனால மக்கள்லாம் நல்லா நின்னு பார்க்குறாங்க. தண்ணி நெறைய இருக்குல்ல. ஆ படிக்கட்டு ஆனா உள்ள அலோடு இல்ல. வெளிய நின்னு தான் பார்க்குற மாரி இருக்கும். இதோட வரதராஜர் கோயில் சன்னதி முடிஞ்சது. அவ்வளோதான். அடுத்து